ஃபர்ஸ்ட் பிரைஸா வந்து ஒரு 2.25 சென்ட் ஒரு ஃபிளாட்டே நம்ம கிஃப்டா கொடுக்குறாங்க. செகண்டா பாத்தீங்க அப்படின்னா 5 கிராம் கோல்ட் காயின் நம்ம ஆஃபர் பண்றோம். தேர்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு LED டிவி ஆஃபர் பண்றோம். நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்லேண்ட் டெவலப்பர்ஸுங்க. என்னோட நேம் வெங்கடேஷுங்க. நம்மளோட ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலட்சுமி நகர். டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரால தான் நம்ம சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். வந்து நம்ம DTCP ரேரா அப்ரூவ்டு 2 அப்ரூவ்டுமே ப்ராப்பரா வாங்கி வச்சிருக்காங்க. லீகல் லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்க்கு லீகல் டாக்குமெண்ட் பக்காவா இருக்குங்க. நடந்து போற தூரத்திலே நம்மளோட பஸ் ஸ்டாப் இருக்கு. 500 ஹவுசஸ் நியர்பை இருக்கிற ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு பக்கத்திலே நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஒன்று இருக்கு. ட்ரைனேஜ் வசதியும் செஞ்சு வச்சுட்டோம். அது இல்லாம EB கனெக்ஷனும் கொண்டு வந்துட்டோம். ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அதுவும் கொண்டு வந்துருவாங்க. ட்ரீ பிளான்டேஷனும் பண்ணி வச்சாச்சு. சேஃப்டி பர்பஸுக்காக சைட்டை சுற்றிலுமே பென்சிங் வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம். நகராட்சி வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு மாநகராட்சி பண்ற ப்ரொபோசல்ல இருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து. சப்போஸ் அதை அறிவிச்சிட்டாங்கன்னா இன்னும் நம்ம லேண்டோட வேல்யூ வந்து இன்னும் க்ரோத் ஆகுங்க. மினிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கிறதா. அது நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த கிரிக்கெட் ஸ்டேடியமும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. 2.5ல இருக்கு, 2.75ல இருக்கு, 3.75ல இருக்கு, 3 பட்ஜெட்ல இருக்கு. உங்களுக்கு பிரைஸ் எதுல சூட்டபிள் ஆகுதோ அதுல நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 70 to 85% வரைக்கும் பேங்க் லோன் சப்போர்ட்டும் கிடைச்சிரும். லேண்ட் வாங்குறதுக்கு ஒரு 2 lakhs இருந்தா போதும். சிங்கிள் பெட்ரூம் ஒரு 20 lakhsக்கும் 2 BHA வந்து ஒரு 28 lakhsக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். பிளாட் வாங்குற கஸ்டமருக்கு மறுபடியும் ஒரு 2.25 சென்ட் கிஃப்டா கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. ஃபியூச்சர்லேண்ட் டெவலப்பர்ஸோட ஜெயலட்சுமி நகர் அப்படிங்கிற ஒரு லே அவுட்டுக்கு தான் வந்திருக்கோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் பழனி ஆண்டவரை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த லே அவுட்லேருந்து பார்த்தாலே கோவில் தெரியுதுங்க. அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன். நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி பழனியில் இந்த NHலேருந்து அப்படியே அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா கோவில், அப்படியே ஜஸ்ட் வாக்கபிளாக இந்த சைடு வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட லே அவுட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்காக ஃபியூச்சர்லேண்ட் டெவலப்பர்ஸ்லேருந்து வெங்கடேஷ் பிரதர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம கம்பெனி ப்ளஸ் இந்த சைட்டோட லொக்கேஷன் சொல்லிடுங்க. ஓகே, நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லேண்ட் டெவலப்பர்ஸுங்க. என்னோட நேம் வெங்கடேஷுங்க. நம்மளோட ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலட்சுமி நகர். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பழனிலேருந்து 2 hours நியூ தாராபுரம் ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். பழனிலேருந்து 2 hours பழனி தாராபுரம் ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம சைட் ரீச் பண்ணிடலாங்க. அங்கேருந்து புளியம்பட்டிங்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளோட லேஅவுட் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஓகே, புளியம்பட்டி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணி வந்தோம் இல்லையா இந்த ரோடு, இந்த ஜங்ஷன் நடந்து போகிற தூரத்திலே நம்மளோட பஸ் ஸ்டாப் இருக்கு. ஓகே, வர்ற இடையிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸ், புளியம்பட்டியோட பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கு, ரேஷன் ஷாப் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. எல்லாமே நடந்து போகிற தூரத்தில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு நியர்பையிலே இருக்குங்க. ஓகே, இது எதுக்காக கேட்டேன் அப்படின்னா நம்ம வந்தோம் இல்லையா கரெக்டாக இந்த மெயின் ரோட்லேருந்து ஜங்ஷன்லேயே பார்த்தோன்னா நிறைய கடை இருந்துச்சு. சைட்டை சுற்றியுமே வீடுங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோவுமே வந்து நிறைய குடியிருப்பு இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியாவாக NHக்கு பக்கத்துலேயும் இருக்குது. தென் இது எல்லாமே வந்து அவுட்டரை யோசிக்கிறப்ப ஓகே அலோரா, பட் நம்ம சைட்டுக்குள்ளே என்னென்ன வசதி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம DTCP ரேரா அப்ரூவ்டு 2 அப்ரூவ்டுமே இப்போ ப்ராப்பராக வாங்கி வச்சுருக்காங்க. லீகல் லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்க்கு லீகல் டாக்குமெண்ட்டு பக்காவாக இருக்குங்க. அதையும் நம்ம செக் பண்ணி வச்சுட்டோம். லீகல் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அப்ரூவ்டு கொடுப்பாங்க. அந்த அப்ரூவ்டும் நம்ம வாங்கி வச்சுட்டோம். ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஒன்று இருக்குது. ட்ரைனேஜ் வசதியும் செஞ்சு வச்சுட்டோம். அது இல்லாமல் EB கனெக்ஷனும் கொண்டு வந்துட்டோம். ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அதுவும் கொண்டு வந்துருவாங்க. ட்ரீ பிளான்டேஷனும் பண்ணி வச்சாச்சு. சேஃப்டி பர்பஸுக்காக சைட்டை சுற்றிலுமே பென்சிங் வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரெசென்ட்டாக ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் என்னென்னமோ நம்ம சைட்டுக்குள்ளே பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் இன்னைக்கு பேசிக் அம்யூனிட்டிஸாக நான் இன்னைக்கு வீடு கட்டுறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இப்போவே உங்களுக்கு ரெடியாக இருக்குங்க. ஓகேங்க, சூப்பர். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் லைட் இருக்கா, ரோடு இருக்கா, இதெல்லாம் தான் எதிர்பார்ப்போம். பக்கத்தில் வீடுங்களும் இருக்குது, ஓகே தான். பட் இந்த சரௌண்டிங்ஸில் ஏன்னா எப்பவுமே ஒரு இடம் வாங்கும்போது நம்ம இதை மட்டும் நீங்கள் கொடுத்துருக்க வசதியை மட்டும் பார்த்து வாங்க முடியாது இல்லையா? இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட், இந்த சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங்ஸ்? நியர்பை லேண்ட்மார்க்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி இருக்குது, கோயில் இருக்குது, அது ஒன்றுங்க. அதுக்கப்புறம் அந்த போகிற ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே என்னென்ன வசதி இருக்குன்னா ஸ்ரீதேவி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அது இல்லாமல் சங்கரப்பண்ணூர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா பழனியாண்டவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் சுப்பிரமணியா பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. எல்லாமே நியர்பை ஒரு 5 to 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஸ்கூல்ஸ், காலேஜ், எல்லா ஃபெசிலிட்டி, சூப்பர் மார்க்கெட்டு, பேங்க்ஸு எல்லாமே நியர் ஒரு 10 minutes ரீச்சிங் டைம்லேயே நம்ம ரீச் ஆயிடலாங்க.
ஓகே, நீங்க சொல்றது பார்த்தா இந்த சரௌண்டிங்ஸ்ல நிறைய ஸ்கூல் காலேஜ்ல இருக்கு, தாராளமா இருக்கு. நெக்ஸ்ட் இதோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்னு நம்ம சைட்டை பொறுத்த மட்டும் பார்த்துட்டீங்கன்னா இப்போதைக்கு வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்து டிஸ்ட்ரிக்டா இருக்கு. அதுல நம்ம பழனி வந்து நகராட்சியா இருக்கு. பழனி நகராட்சி வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு மாநகராட்சி பண்ற ப்ரொபோசல்ல இருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து. சப்போஸ் அதை அறிவிச்சிட்டாங்கன்னா இன்னும் நம்ம லேண்டோட வேல்யூ வந்து இன்னும் க்ரோத் ஆகுங்க, நிறைய அப்ரிசியேஷன் ஆகும். ஓகே, ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒரு இடம் டெவலப் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு இவங்க அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்கணும். லொக்கேஷன் இம்பார்ட்டண்ட்டு. இன்னொன்று இந்த சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரியான சரௌண்டிங்ஸு, பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் இருக்கா, பக்கத்தில் ஒரு கடைக்கு எதுக்காவது போகணுன்னா கடையெல்லாம் இருக்கா, சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே இவங்க சைட்லேருந்து ஒரு இடம் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் கொடுக்க முடியுமோ இவங்களும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு ப்ரப்போசலும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நகராட்சியாக இருக்கக்கூடிய இந்த பழனி வந்து நெக்ஸ்ட் மாநகராட்சியாக மாறுறப்ப இன்னுமே நிறைய கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே நம்ம சைட் வந்துருங்க. அப்ப இன்னுமே போது இன்னுமே நம்ம லேண்டோட வேல்யூ வந்து growth ஆகுங்க. பழனில ஜெயலட்சுமி நகர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா ப்ரோ? இது இல்லாம நம்ம 2 ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஓகே, நம்ம பழனி டு புதுதாராபுரம் ஸ்டேட் ஹைவேல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி நகர். இதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பாரப்பட்டி பிரிவு சங்கர் பொன்னர் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் நகர்னு சொல்லிட்டு பெர்சென்ட் வந்து 2.5க்கு கொடுக்குறாங்க, 2,80,000 அதுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா தும்பலப்பட்டிங்கிற லொக்கேஷனில் சுப்பிரமணியபுரம் பேஸ்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லேஅவுட்டும் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2.75லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பெர்சென்ட் காஸ்ட்டு. இதே ஒரே ரோட்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் ரோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா புதுதாராபுரம் ரோடு, அதில் 3 ப்ராஜெக்ட் லைவாக ப்ரெசென்ட்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வரவங்களும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் 3 ஏரியானா. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் வாங்கணும், 2.5ல இருக்கு, 2.75ல இருக்கு, 3.75ல இருக்கு, 3 பட்ஜெட்ல இருக்கு. உங்களுக்கு பிரைஸ் எதுல சூட்டபிள் ஆகுதோ அதுல நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப் கோர்ஸ் நீங்க சொல்றது பாக்கும்போது இப்ப இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் நல்ல ஒரு லேஅவுட், வீடு கட்டணும்னாலும் நல்ல ஒரு வீடு கட்டி குடியிருக்கனாலும் ஒரு 500 ஹவுசஸ் நியர்பை இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பக்கத்திலே நம்ம சைட் லொகேட் ஆயிருக்குங்க. ஓகே ப்ரோ, இது எல்லாமே சந்தோஷம். அப்படியே பிரைஸ் சொல்லிருங்க, இங்க சென்ட் இன்னைக்கு என்ன ரேட் போயிட்டு இருக்கு, நம்ம என்ன பிரைஸ் கொடுத்துட்டு நமக்கு நியர்பைல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 lakhs அந்த ரேட் போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம லான்ச்சிங் ஆஃபரா டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரால தான் நம்ம சைட் லான்ச் பண்ணிருக்கோம். அதுல 30 நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பிளாட்ஸ் தான் நம்மள்ட்ட இப்போ அவைலபிள் இருக்கு. அதுல ஆல்ரெடி ஒரு 7 பிளாட்ஸ் புக் ஆயிடுச்சுங்க. இப்போதைக்கு ஒரு 20 பிளாட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா வேக்கன் லேண்டா இருக்கு. அதுல இப்போ நம்ம சேனல் பார்த்து வர்ற கஸ்டமர்ஸ்க்கு ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கு, அது லாஸ்ட்ல சொல்றேன். பெர் சென்ட் காஸ்ட் வந்து 3.75ல இருந்து நம்மள்ட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு சென்ட்டோட விலை. பேங்க் லோனும் நம்ம லேண்ட் பர்ச்சேஸ்க்கே பாத்தீங்கன்னா 70% வரைக்கும் பேங்க் லோன் சப்போர்ட்டும் நம்ம வாங்கிக்கலாங்க. அது இல்லாம லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா போறோம் அப்படின்னா 70 to 85% வரைக்கும் பேங்க் லோன் சப்போர்ட்டும் கிடைச்சிரும். லேண்ட் வாங்குறதுக்கு ஒரு 2 lakhs இருந்தா போதும். லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா போனீங்க அப்படின்னா ஒரு 5 lakhs இருந்ததுனாவே போதும், தாராளமாக நீங்கள் லோன் பண்ணிக்கலாங்க. பேலன்ஸ் வந்து இஎம்ஐயா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, சூப்பர். வேர்ல்ட் ஃபேமஸ் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலிருந்து கரெக்டாக ஒரு 5 minutes, ஒரு 5 to 7 minutes ஆகுமா நம்ம சைட்? பட்சமாக 10 minutesங்க. ஓகே, கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிற ஒரு லேஅவுட்ல உங்களுக்கு பெர் சென்ட்டுக்கு 3.75 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுளான ப்ரைஸ். ஏன்னா இந்த சரௌண்டிங்ஸ் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரியல அப்படின்னா கூட சார் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு 500 ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் இருக்குது. சைட்டுக்குள்ளே எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த கவர்மெண்ட் ப்ரொப்போசல்ஸு, பழனி வந்து நகராட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு, இது எல்லாத்தையும் வச்சு யோசிக்கும் போது நீங்கள் வந்து சைட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம். வீடு கட்ட போகிறதா இருந்தால் ஒரு 5 lakhs வந்துட்டு முன்பணமாக இருந்தால் போதும். 5 lakhs இருந்தால் போதுங்க. மினிமம் வந்து சிங்கிள் பெட்ரூம் ஒரு 20 lakhsக்கும் 2 BHA வந்து ஒரு 28 lakhsக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டோட கிரிக்கெட் ஸ்டேடியம், அதாவது நம்மளோட மினிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கிறதா. அது நம்ம சைட்லேருந்து ஒரு 5 kilometer டிஸ்டன்ஸில் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியமும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லைங்க. இந்த பழனி ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, அஃபோர்டபுளான ப்ரைஸு, இந்த டைமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நகராட்சியாக மாறினதுக்கப்புறம் இங்கே என்னென்ன டெவலப்மெண்ட் வரும், எப்படி வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஹைக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்துருங்க. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க 3.75ன்னு. எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த ஆஃபர் அப்படி ரிவீல் பண்ணி. ஆஃபர் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம பிளாட்ஸில் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். டோட்டல் பிளாட்ஸ் வந்து 30 பிளாட்ஸுங்க. அதில் இப்போ ரிமைனிங் இருக்கிற பிளாட்ஸ் வந்து 20 பிளாட்ஸுங்க.
அந்த 20 பிளாட்ஸுக்குமே நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து புக் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு குலுக்கல் முறையில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக வந்து ஒரு 2.25 சென்ட் ஒரு ஃப்ளாட்டே நம்ம கிஃப்டாக கொடுக்குறாங்க. செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 5 கிராம் கோல்ட் காயின் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி டிவி ஆஃபர் பண்ணுறோம். இது மூணுமே ஃபர்ஸ்ட் புக் பண்ணி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் 3 கஸ்டமருக்கு இந்த ஆஃபர் இருக்குங்க. ஒரு 2.25 சென்ட் ஒரு ஃப்ளாட் வாங்குற கஸ்டமருக்கு மறுபடியும் ஒரு 2.25 சென்ட் கிஃப்டாக கிடைக்கிற ஒரு வாய்ப்பு நம்ம பழனி தண்டாயுதசாமி மூலியமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலியமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதுவே எங்களுக்கு போதும். இருந்தாலும் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லிக்கலாம். பழனி டு புதுதாராபுரம் ரோட்டில் ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம சைட் இருக்குது. எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சென்ட்டோட ப்ரைஸை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, லோனு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக போனீங்கன்னா அதோட பட்ஜெட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா 20 கஸ்டமர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு ஆஃபரு, அதுவும் ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 lakhs வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டி அசெட்டு. அதை உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கஸ்டமர் விசிட் பண்ணி புக்கிங் பண்ணி உங்களோட ஆஃபரை செலெக்ஷன் பண்ணிக்கிறோம், குயிக்காக வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பார்க்குறவங்களுக்கும் இவங்க கொடுத்துருக்க ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அகைன் நான் சொல்லிடுறேன். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.25 சென்ட் இடமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இரண்டாவது ப்ரைஸாக 5 கிராம் தங்க நாணயம் கொடுக்குறாங்க. மூணாவது ப்ரைஸாக ஒரு எல்இடி டிவி, இப்படி நிறைய ஆஃபர்ஸும் காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இடம் வாங்கணும் இல்லை இந்த சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்போம். கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் நம்பருமே நம்ம ஸ்க்ரீனில் இருக்கும். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி உங்களுக்கான இடத்தையும் புக் பண்ணுங்க, ஆஃபர்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.